காகபுண்டர் அப்படிங்கிறவர் ஒரு மாபெரும் சித்தர். இதை சித்தரை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவர் வந்து நூற்றாண்டுகள் காலங்கள் பல கடந்து வாழ்ந்தவர்னு சொல்கிறாங்க. இவர் தவ்வையை வழிபட்டு தான் இந்த காலம் கடந்து வாழும் சக்தி அதை பெற்றாரு அப்படின்னு சொல்கிறாங்க. சித்தர் வழிபாட்டிலும் இந்த வாழைச்சிறுமி வழிபாடு குண்டலினி சக்தியை எழும்புறதுக்கும், அதாவது அந்த வாழ்வின் இந்த சித்தர்கள் நிறைவு அதை அடையறதுக்கு தவ்வையை வழிபட்டுருக்கிறாங்க. அதாவது வாழைச்சிறுமி தவ்வை 2 வழிபாடுமே சித்தர் வழிபாட்டில் இருந்திருக்குது அப்படின்னு ஒரு கருத்தை ஆய்வாளர்கள் முன்வைக்கிறாங்க. தவ்வை என்ற சொல்லுக்கு மூத்தோள், அதாவது அக்கா தாய் அப்படிங்கிற பொருள் இருக்குது. ஔவையார் திருவள்ளுவர் போன்றோர் கூட இவரை பற்றி பாடியிருக்கிறாங்க. அங்க இலக்கியங்கள் பார்த்தீங்கன்னா இவரை வந்து மாமுகடி, கரிய சேட்டை, பழையோள் என பல பெயரிட்டு அழைக்கின்றது. இப்போ பார்த்தீங்கன்னா பிரபஞ்சத்தில் முதன்மையாக தோன்றுனது என்னன்னு சொல்கிறாங்கன்னா வெற்றிடம். அதாவது எல்லாத்துக்கும் முன்னால் இருந்தது வெற்றிடம். அந்த எல்லாத்துக்கும் முன்னால் இருந்த வெற்றிடம் தான் இந்த தவ்வை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எல்லாத்துக்கும் முதலாவதாக தோன்றுவனவங்காட்டி இவங்கள மூத்த தேவின்னு சொன்னாங்க. இதுதான் பிற்காலத்தில் மருவி மூதேவியாக வந்திருக்கலாம் அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் கருத்தை முன்வைக்கிறாங்க. இவர் வந்து காக்கை கொடியோள் எனவும் அழைக்கப்படுகிறார். பண்டைய தமிழர்களால் உரத்தின் அடையாளமாக இவர் வழிபடப்பட்டிருக்கிறார். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, உரத்திற்கு பிறகே செழிப்பு. இப்போ ஒரு பயிர் வளர்வதற்கு என்ன அவசியம்? நிலம் அவசியம், உரம் அவசியம். இந்த 2 இருந்தால் தான் செழிப்பான பயிர் வளரும். இந்த நிலமும் உரமும் தான் தவ்வை மூத்தவள். அவளுக்கு பின்னால் வருபவர் தான் லட்சுமி, அதாவது திருமகள் செழிப்பு. அப்போது மூத்தவர் இவர் தான் முதன்மை. அதனால் இவங்க வந்து நீர்நிலைகள் வயல்வெளிகள் அருகில் தான் இவங்களோட சிற்பங்கள் இன்றளவும் கண்டெடுக்கப்படுகின்றன. அப்போது ஆதித்தமிழர்கள் வயல்வெளிகளிலும் நீர்நிலைகளிலும் அருகிலும் இவரை வச்சு வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. ஒரு விவசாயம் தொடங்குவதற்கு முன்னால், ஒரு காரியம் தொடங்குவதற்கு முன்னால் முதல்ல மூத்த தேவி இவங்களை வழிபட்டுட்டு தான் எல்லா வழிபாடுமே செஞ்சுருக்கிறாங்க. வாரிணி நீரின் ஆழமான ரகசியங்களை காப்பவர் என்றால் இந்த தவ்வை வந்து பியூரிஃபிகேஷன், அதாவது அந்த நீரை தூய்மைப்படுத்தும் ஒரு சக்தியாக பண்டைய கால மக்களால் வழிபடப்பட்டிருக்கிறார். இப்போது நம்ம முதலே இந்த வாருணி வழிபாட்டிலையும் பார்த்தோம், நீலவேணி வண்ணார் சமுதாய மக்கள் அவங்கள வழிபட்டாங்க. அதே தாங்க இதுலேயும் தவ்வை வழிபாட்டிலையும் இது இன்றளவும் வழிபடப்படுகிறது. ஏன்னா அவங்க பெருமளவு நீர்நிலைகளை சார்ந்தவங்களாக இருந்திருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தென்காசி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, திருவண்ணாமலை இது மாதிரி ஊர்களில் பார்த்தீங்கன்னா இன்றளவுக்கும் தவ்வை வழிபாடு, இந்த நீலவேணி வழிபாடு இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த தாமிரபரணி ஆற்றங்கரையில் கன்னிமார் வழிபாடுன்னு இருக்குது. அதில் இந்த தவ்வை வழிபாடு நீலவேணி வழிபாடுமே வழிபடப்படுகிறது. ஆனால் பேர் மாற்றம் அடைஞ்சிருக்கலாம். ஆனால் இந்த எல்லா வழிபாடுமே இன்றளவும் இருக்குதுன்னு ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க.